வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. யாழ் போதனா மருத்துவமனையை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்குமா? யாழ் போதனா மருத்துவமனையில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கான பழி தீர்க்கக்கூடிய படலத்தை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறாராம். அல்லது வைத்தியரை பொறுத்த மட்டில் மக்கள் சார்ந்த விடயத்திற்கு முதன்மை கொடுப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு இதுபோன்ற விடயங்கள் தனக்கு உதவும் என்று நினைக்கின்றாராம். இப்படிப்பட்ட பல கேள்விகள்தான் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இந்த காணொளியில் அதை குறித்த ஒரு தெளிவான அலசலாக நாம் அதை குறித்த செய்திகளை பார்ப்பதற்கான ஒரு சூழலை நான் எடுத்து வைக்க இருக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா இந்த பெயர் உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பரபரப்பு செய்திகள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய களங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்தது. ஆனால் இப்பொழுது யாழ் போதனா மருத்துவமனையை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த நகர்வுகள் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் என்கின்ற செய்தி வருகின்ற அதே வேளையில் தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை பழிதீர்ப்பதற்கான ஒரு களத்தை வைத்தியர் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்கின்ற விமர்சனமும் எடுத்து வைக்கப்படுகின்றது. உண்மையிலே அந்த விமர்சனம் உண்மைதானா? இதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில் இலங்கையில் பலதரப்பட்ட மருத்துவமனைகள் அரசாங்க சார்பில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. கண் மருத்துவமனை இருக்கின்றது. அதுபோன்று ஒவ்வொரு விடயங்களை மையப்படுத்திய மருத்துவமனைகள் இருக்கின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய மருத்துவமனைகள் என்றால் இலங்கை அரசாங்கத்தினால் குறிப்பிடக்கூடிய 4 தேசிய மருத்துவமனைகள் இருக்கின்றன. அதுபோல 13 போதனா வைத்தியசாலைகள் இருக்கின்றன. இவைகள் அனைத்தும் தான் இலங்கையின் மருத்துவம் சார்ந்த களங்களை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம். இதில் யாழ் போதனா மருத்துவமனையை மையப்படுத்தி பல சர்ச்சையான கருத்துகள் தொடர்ச்சியாகவே வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சமீப காலத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டது உண்டு. வவுனியாவில் பண்டாரி குளம் என்கின்ற பகுதியை சார்ந்த வைசாலினி என்கின்ற சகோதரி அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்த பொழுது அதில் ஏதோ குளறுபடி ஏற்பட்டதின் காரணமாக அவருடைய கை ஒன்று எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது என்கின்ற செய்தி இந்த யாழ் போதனா மருத்துவமனையை மையப்படுத்திய செய்தியாக உலா வந்து கொண்டு இருக்கின்றன. அதுபோல தொடர்ச்சியாகவே யாழ் போதனா மருத்துவமனையில் ஊழல் நடக்கிறது. மக்களுக்கு தேவையான மருத்துவ செயல்பாடுகள் செயல்படுத்தப்படவில்லை. மக்கள் வரிப்பணத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தங்களுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் போன்ற பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருந்தன. இதில் வைசாலினி என்கின்ற அந்த சகோதரிக்கு அவர் ஏதாவது வைத்தியசாலை அவருக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளில் இருந்தது என்று அவர் கருதக்கூடினால் அவர் நீதிமன்றத்தை நாடி அந்த வைத்தியசாலைக்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் கூட அவரிடம் எடுத்து வைக்கப்பட்டது என்கின்ற செய்திகள் வருகின்றன. எனவே யாழ் போதனா மருத்துவமனையை மையப்படுத்தி பல செய்திகள் உலா வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் யாரும் சரியான ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்க முடியவில்லை என்பதுதான் பதிலாக இருக்கின்றது. இந்த சூழலில்தான் யாழ் போதனா மருத்துவமனையை மையப்படுத்தி வைத்தியர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பல கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. மருத்துவ மாஃபியாக்களிடம் சிக்கிக்கொண்டு மருத்துவமனைகள் தடுமாறுகிறது என்றும் அதனால் சராசரியான மக்கள் சிகிச்சை பெறுவதற்கான களங்கள் கூட இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் பரவலாகவே எடுத்து வைக்கப்பட்டது. மக்கள் மன்றத்திலும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதன் விளைவாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு ஆதரவு களம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. ஆனால் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்களை மையப்படுத்திய நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்ற பொழுது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்புகின்றன. ஆனால் பலர் குறிப்பிடுகின்ற விடயம் ஒன்றுதான், அல்லது நாம் அதை குறித்து ஆராய்ந்த வகையில் நமக்கு தெரிந்து கொண்ட விடயம் ஒன்றுதான். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பாதிப்புகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான களம் எப்படி
அமையும் என்பதை மையப்படுத்தி சுகாதார அமைச்சரை சந்தித்து அந்த மருத்துவமனைக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குளறுபடிகள், அங்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கப்படாத விடயங்கள் போன்ற பல விடயங்களை குறித்த செய்திகளை ஆதாரத்தோடு எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற செய்திதான் உறுதிப்படுத்தப்படுகின்றன. இவைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்ற சூழலில் அது சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்கும் என்கின்ற செய்தியும், அப்படி சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எதிராக ஒரு களம் உருவாகக்கூடிய பட்சத்தில் அது பெரும் பாதிப்பை அவருக்கு உருவாக்கலாம் என்கின்ற செய்தி வருகின்றன. இதை மையப்படுத்தி தான் வைத்தியர் இதுபோன்ற நகர்வுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று ஒரு சிலர் வைக்கக்கூடிய விமர்சனங்களும் இங்கு புறந்தள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது. வைத்தியர் உண்மையிலே நேர்மையான களத்தை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறாரா என்றால், நாம் அறிந்த வகையில் அல்லது நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட வகைகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் சார்ந்த களங்களை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதைத்தான் அவர் தன்னுடைய செயல்பாடாக கொண்டிருக்கிறார் என்கின்ற கருத்துகள் தான் வலுவடைகின்றது. ஆனால் இதை ஒரு சிலர் வேறொரு கோணத்தில் திருப்பிக் கொண்டு இருக்கிறார்கள், அல்லது வைத்தியருக்கு எதிரான ஒரு விமர்சனம் உருவாக வேண்டும் என்பதற்காக வைத்தியர் தனக்கான தனிப்பட்ட அவமானங்களையும் தனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட இடைஞ்சல்களையும் மையப்படுத்தி ஒரு மருத்துவமனையின் செயல்பாட்டை அவர் கேள்விக்குறியாக்குகிறார் என்கின்ற கேள்விகளை ஒரு சிலர் எழுப்பி விட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் வைத்தியர் எடுத்திருக்கக்கூடிய அந்த நகர்வுகள் ஒரு தெளிவான நகர்வு என்றுதான் நம்மால் கணிக்க முடிகிறது. காரணம், ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் வேலையில் இருந்து நீக்கப்படுகிறார்கள், இல்லை வேலையில் தொடர்கிறார்கள், அவர்களுக்கான ஊதியம் சரியாக கொடுக்கப்படவில்லை என்கின்ற விடயம் இதுவரை அவர்கள் பலரை சந்தித்து இந்த கருத்தை சொல்லியிருக்க முடியும், அந்த பாதிக்கப்பட்ட ஊழியர்கள். ஆனால் எவருமே எடுத்து அதற்கான களத்தை கொண்டு வந்து நிறுத்த முயலாத சூழலில் தற்பொழுது சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு மிக தீவிரமாக அதனை மையப்படுத்திய செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டு அவர் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய விடயமும் ஒரு உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை விட பாராட்டுக்கு உரியது என்றுதான் நம்மால் கணிக்க முடிகின்றது. வைத்தியரை பொறுத்தமட்டில் தனிப்பட்ட கோபதாபங்களை நிறைவேற்றுவதற்காக இதுபோன்ற நகர்வுகளை எடுக்கிறாரா என்றால் இல்லை என்பது நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. மருத்துவ மாஃபியாக்களின் கைகளில் யாழ் போதனா மருத்துவமனை சிக்கி இருக்கிறது, அதிலிருந்து அந்த மருத்துவமனை விடுதலை பெற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு வைத்தியரின் செயல்பாடுகள் இருக்கிறது என்றுதான் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாமும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறோம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.